அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவானது டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசண்டாக வெளியிட்ட அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் குரூப் 1A சர்வீஸோடைய ரிசல்ட்டை தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாச்சு. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரிஸ் எக்ஸாமு மெயின் அப்படின்னு 2 எக்ஸாம் நடந்துச்சு. ப்ரிலிமினரி எக்ஸாம் 30/4/2023 காலை மாலை நடைபெற்றுச்சு. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 13 அதாவது அக்டோபர் 13, 16, 17 இந்த தேதிகளில் மெயின்ஸ் நடந்துச்சு. அந்த ரிசல்ட்டை தான் டிஎன்பிஎஸ்சி இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது குரூப் 1A சர்வீஸ்னால இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேல் ரொம்ப கூட. அது மட்டும் இல்லாமல் இது ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வரனால இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, மெயின் எக்ஸாம் இருக்குது, அதுபோல் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. மொத்தம் இது 9 விதமான போஸ்ட்டுக்கு தான் இந்த எக்ஸாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த 9 விதமான போஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிரியுது கம்யூனிட்டி வைஸாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் டேனில் ஜென்ரலுக்கு 2 வேக்கன்சி, ஜென்ரல் டேனில் உமனுக்கு 1 வேக்கன்சி, ஜென்ரல் டேனில் ஜென்ரலில் பிடபிள்யூடியில் ஒரு வேக்கன்சி, பிசியில் ஜென்ரலுக்கு 1 வேக்கன்சி, பிசி உமனுக்கு 1 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலுக்கு 1 வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு 1 வேக்கன்சி, எஸ்சி உமனுக்கு 1 வேக்கன்சின்னு சொல்லி ஆக மொத்தம் 9 விதமான போஸ்ட்டுக்கான அறிவிக்கை வெளியாக இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுடைய ப்ரிலிமினரிஸ் எக்ஸாம் முடிஞ்சு மெயின் முடிஞ்சு இப்போ ஃபிசிக்கலுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்கள் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. இது முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள அடுத்த ப்ராக்ரஸுக்கு அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வேறு எந்த விதமான இதில் கிடையாது. அதனால் என்ன அப்படின்னா அடுத்து எல்லா ரிசல்ட்டையும் போட்டு வரனால ரிசல்ட்டையும் இந்த மாதம் இதில் போட்டுருவாங்க அப்படின்னு நம்பலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.